மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தாமத திருமணம் பற்றிய ஒரு செய்தி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். தாமத திருமணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக இந்த ஜாதகத்துக்கு தாமதமாகத்தான் திருமணம் நடக்கும், அது சார்ந்த கிரக நிலைகள் தான் அந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க சொல்கிற மூணே ஒரு தாரக மந்திரம், மூணே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பையனுக்கு வயசாயிடுச்சு, அல்லது பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, அல்லது எங்களுக்கு வயசாயிடுச்சு, அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு சீக்கிரமாக நாங்கள் அவங்கள செட்டில் பண்ணணும், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்கிறது என்னென்னா, வயசாயிடுச்சுன்னா பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்கிறதுல எங்களுக்கு சிரமமாயிடும், போயிட்டு எங்கே உட்காந்தாலும் வயசு தாண்டி போச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு இது. அவங்க அந்த பயத்தில் தான் காலத்துக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்காங்க. வயசு தாண்டினா கல்யாணமே ஆகாமல் நின்று போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் அவங்க அந்த மாதிரியான ஒரு ஆதங்கத்தில் கேட்குறாங்க. இப்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குடும்பஸ்தானம், குழந்தை ஸ்தானம், மனைவி ஸ்தானம் அல்லது கணவன் ஸ்தானம் இதெல்லாம் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிற பட்சத்துலேயோ அல்லது பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இருள் கிரகங்களினுடைய தாக்கத்தில் இருக்கும் பொழுது லக்னாதிபதியும் கொஞ்சம் பலகீனமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு தாமத திருமணம் தான் நடக்கும். அதுக்கு முன்னால் நம்ம செய்யணும்னு முயற்சி பண்ணி செய்யும் பொழுது ரொம்ப பாவத்துவமாக இருந்ததுனா தான் முதல் திருமணம் சரியான வயசில் நடந்து அந்த திருமணம் பாதிக்கப்படுது. குறிப்பாக லக்னாதிபதி வலிமையாக இருந்துருச்சுனாலே தாமதமாக திருமணத்தை அமைச்சு கொடுத்து அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப இனிதாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்குறோம். லக்னாதிபதி பலகீனமாக இருந்ததுன்னா தசையின் அடிப்படையில் குறுகிய காலம் திருமணத்துக்கு உண்டான அமைப்புங்கிற ஒரு அமைப்பு வந்துடும். அந்த அமைப்பில் திருமணத்தை செய்து கொடுத்துட்டு இந்த குடும்பம், குழந்தை, இந்த ஸ்தானம் கெட்டு இருக்கிற காரணத்தினால அந்த ஜோடியை பிரித்து விட்டுரும், ஏதோ ஒரு காரணத்தினால பிரித்து விட்டுரும். இது கிரகங்களினுடைய விளையாட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் யாரெல்லாம் தாமதமாக இருக்கீங்க, 30 தாண்டிட்டாலே என் பையனுக்கு பொண்ணுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தாமத திருமணங்கிறது வாழ்க்கையில் பிற்பகுதியில் நல்லா வாழக்கூடிய தகுதிப்படுத்த ஜாதகம் தான் அப்படிங்கிறத நீங்கள் உறுதி எடுத்துக்கிட்டு தைரியமாக காத்திருக்கலாம். வாழ்த்துக்கள்.